இல்லை உங்களுக்கு தொடர்ந்து தோல்வி மேலே தோல்வி வந்துட்டே இருக்கா, அதுக்கு நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே தெய்வம் யாருன்னா நம்மளுடைய முழு முதற் கடவுளான விநாயகர் தான். விநாயகரை பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான தோஷங்கள் எல்லாம் நீங்கி அவரே உங்களுக்கு வழிகாட்டுவார். ஏன்னா இருக்கிறதுலேயே விநாயகரை மாதிரி ஒரு எளிமையான கடவுளை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு மஞ்ச பொடியில் நீங்கள் பண்ணி வச்சாலும் அதில் இருப்பார், ஒரு சாண உருளில் பண்ணி வச்சாலும் இருப்பார். அவரை ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற சுவாமிக்கு இருக்கிற மாதிரி கடுமையாக விரதம் இருக்கணும், நேம நிஷ்டை இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அந்த விநாயகர் நினச்சிக்கோங்க. நான் ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு டெய்லியும் 11 வாட்டி குளிச்சுட்டு இந்த ஸ்லோகம் சொன்னீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவாகவே வரும். இதுக்கு நான் கேரண்டி. ஸ்லோகம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அவ்வளோதாங்க. இந்த இதை டெய்லியும் 11 வாட்டி உங்கள் மனசுக்குள்ள சொல்லிட்டு வெளியில் போய் பாருங்கள். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவ்ன்ற தாட்டே உங்களுக்கு வராது. ஐ எம் ஷூர். தேங்க்யூ.